ஈரானோட வரலாறுன்னு எடுத்தோம்னா 50-53 வரைக்கும் அப்புறம் ஒரு புரட்சி பண்ணி ஒருத்தர் அங்கே வந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப இறங்கி வந்து ஓகே சூப்பர்ப்பா அப்படின்னு கை கொடுத்து அணு ஆயுதமெல்லாம் ரெடி பண்ணலாமே அப்படின்னு 50களில் அந்த லெவல்ட்டா எல்லாம் ஓகே அதை எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த மொத்த ஆயில் ஃபீல்டு இருக்குல்ல, அது பூரா அரசுடைமையாகும். போர் புரியறதுக்கு ஆயுதங்கள் எக்கச்சக்கமாக அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரலாம். இந்த போர் அணு ஆயுத போராக இல்லாமல் மற்ற எந்த போராக இருந்தாலும் இது வந்து குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 மாதத்துக்கு ஈஸியாக தாக்கு பிடிக்க முடியும் ஈரானால். ஸோ உணவோ பஞ்சம் வரும். ஆனால் என்னென்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பஞ்சம் வரும். ஆனால் அது வரைக்கும்லாம் இஸ்ரேல் தாக்கு பிடிக்காது. இவன் அமெரிக்கா அடிக்கிறது அப்புறம் இஸ்ரேல் வந்து மொத்தத்துக்கு சொல்லி முடிச்சிருவாங்க. முதல் பேச்சுவார்த்தைக்கு இங்கே பாகிஸ்தான் போயிருக்கும்போது சபாநாயகர் இருக்கார்ல, அவர் சொன்னது என்னன்னா, எங்கள் கையில் வந்து எவ்வளோ இருக்குது தெரியுமா, ஒரு 15,000 மிசைல் இருக்கு. என்னன்னா அமெரிக்கா தன்னுடைய பலம் என்னங்கிறத டுபாக்கூர் அப்படிங்கிறத வெளியே காமிச்சாச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ ஒரு காலத்துல வந்து ஈரானுக்கு வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் உதவி பண்ணதாக இருக்கு ஒரு வரலாறு. ஆமாம், அது எந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இது நடந்தது? அதாவது உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க அத்தனை கேடுகளுக்கும் மூல காரணம் அமெரிக்கா தான். அப்புறம் சில நல்லதுகளுக்கும் மூல காரணம் அமெரிக்கா தான். ஓகே, அதை நம்ம வெறும் கேடு மட்டும் சொல்லக்கூடாது. இப்போது உங்களுக்கு ஈரானோட வரலாறுன்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து முதல்ல என்ன பண்ணோன்னா, அந்த பஹ்லவி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் வாரிசு வந்து தெரியும். ஆமாம் ஆமாம், ஓகே, ஷா பஹ்லவி. ஆமாம், அந்த மன்னர் வாரிசு. அந்த மன்னர் அப்படி அங்கே வந்து ஆட்சி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க. அமெரிக்கா, யூகே இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஜாலராக போட்டு அங்கேருந்து பணமெல்லாம் வந்துச்சு, வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறையா வந்துச்சு. அப்போ வந்து 50-53 வரைக்கும் அப்புறம் ஒரு புரட்சி பண்ணி ஒருத்தர் அங்கே வந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப இறங்கி வந்து ஓகே சூப்பர்ப்பா அப்படின்னு கை கொடுத்து நீங்கள் வந்து எல்லாம் இது பண்ணணுமே, அணு ஆயுதமெல்லாம் ரெடி பண்ணலாமே அப்படின்னு 50களில் அந்த லெவல்ட்டா எல்லாம் ஓகே அதை எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த மொத்த ஆயில் ஃபீல்டு இருக்குல்ல, அது பூரா அரசுடைமையாகிறோம். புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், அந்த ஒரு ஷா பஹ்லவி அடிமையாக இருக்கட்டும், இவன் புதுசாக வந்திருக்கான், அந்த அளவு வச்சு நம்ம நெருங்கி வருவோம் அப்படின்னா எல்லாம் ஓகே தான், கை கொடுக்குவோம். ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் அரசுடைமையாக்குறோம், நாட்டுடைமையாக்குறோம். உங்களுக்கே எவ்வளோ காசு தரணும், எங்கிட்ட யாருக்கு வேணாலும் விற்போம், எவ்வளோ என்ன ரேட்டுங்கிறத நாங்கள் தீர்மானிப்போம் அப்படின்னு இவன் சரி வரான்னு சொல்லிட்டு ஒன்றும் ஜெயிலில் போட்டாங்க. பிடிச்சி ஜெயிலில் போட்டு மன்னரவா? ஆமாம், அது மன்னர் இல்லை, ஆட்சியாளர். ஜெயிலில் போட்டாங்க. 3 வருஷம் ஜெயிலேருந்து சொல்லி முடிச்சிட்டாங்க அவர். அதுக்கப்புறம் திரும்ப என்ன வந்துச்சு, எப்பா எங்கேப்பா இருக்கா அந்த ஷா பஹ்லவி, ஓகே வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நீ தான் நீ மன்னர் அப்படின்ட்டு உனக்கு வந்து இங்கே இது தேவைப்படுது. அந்த டைமில் தான் 1945 தான் ஏப்ரலில் முதல் சோதித்து பார்த்தாங்க ஜப்பானில். ஏப்ரல் 30, 29-30 அந்த டைமில் ஹிரோஷிமா நாகசாகி. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரஷ்யா வந்து மும்முரமாக யுஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சப்போ மும்முரமாக வந்து இதுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீயும் கொஞ்சம் பண்ணுப்பா இங்கே நம்மளுடைய, ஏன்னா ஷா பஹ்லவி வந்து அமெரிக்காவோட கொத்தடிமை, சாதா அடிமை இல்லை. ஓகே, அப்போது இங்கே இது பண்ணு, இந்த மாதிரி ஒரு என்ரிச் பண்ணு, ஒரு யுரேனியம் இருக்குது அப்படின்னா, யுரேனியம்னா அது வந்து ஒரு வகையான தனிமம், அதை வந்து அப்படி போட்டு என்ரிச் பண்ணி ஆயுதம் தயாரிக்கலாம், கரண்ட் தயாரிக்கலாம். அப்படியா, அது எப்படி அதுலேருந்து கரண்ட் தயாரிக்க முடியும்? சரி ஒன்று செய், உன் இடத்த கூட எல்லாம் கூட நான் வந்து டெக்னாலஜி ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல் எல்லாம் தர்றேன் அப்படின்னு அமெரிக்கா வந்து 50களில் கொடுத்தது. கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணாங்களே இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பித்து வச்சாங்க. இப்போ பெருசாலாம் டெவலப் ஆகலை. ஆனால் இதுக்கான விதை போட்டது யாருன்னு அமெரிக்கா. அதான் சொல்லல, எல்லா கெடுதலுக்கும் வந்து அடிப்படையாக அவன் தான். இப்போ தாலிபானை வந்து என்கரேஜ் பண்ணது அமெரிக்கா தான். அப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ கொண்டு வந்து ஆரம்பிச்சு விட்டது அமெரிக்கா தான். இப்படி எல்லா இடமும் தீவிரவாதிகளை, தீவிரமான விஷயத்தை, கெட்ட பொருள் விஷயத்தை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறது அமெரிக்கா ஆரம்பிப்பாங்க. கடைசி அவங்களுக்கே வினையாக வந்து முடியும். அது மாதிரி இப்போ வந்து இந்த இடத்துல அமெரிக்கா ஆரம்பித்தாங்க.
அப்புறம் வந்து ஒரு மாதிரி அறகுறையாக இருந்துச்சு. ம் 79 வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனரின்னு சொல்லி புரட்சி பெருசாக வந்துச்சு. அப்படி வரும்போது வந்து கொமேனின்னு ஒருத்தர் முதல்ல அவர் வந்து பிடிச்சி அவர் இந்த இந்த ஷா பஹ்லவி மன்னருக்கும் இந்த கொமேனிக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர் வந்து மன்னர் பரம்பரை மன்னர். ஓகே, அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் மன்னர் தானே இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஸோ மன்னர் பரம்பரை இது இல்லை, நீங்கள் பண்ணுற ஆட்சி சரியில்லை, நீங்கள் வந்து இஸ்லாமுக்கு எதிராக ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி புரட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தோக்கடிச்சிட்டாங்க இவங்களை. தோக்கடிச்சோன்னா அவர் ஷா பஹ்லவி வந்து அவர் குடும்பத்தோடு வந்து அமெரிக்காவுக்கு போயாச்சு. இப்போ வரைக்கும் அவரோட கடைசி வாரிசு ஒருத்தர் ரேசா பஹ்லவின்னு அங்கே இருக்கிறார் இன்னும். ஓ ஆமாம், அமெரிக்காவுடைய பாதுகாப்பில் இருக்காங்க. பாதுகாப்பில் நல்லா சோது போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. சொன்ன உடனே இவர் தூக்கியாச்சுன்னா அடுத்து வந்து அங்கே அவர் வரிக்கை விட்டு தெரிஞ்சார், சீக்கிரம் நான் வந்து அங்கே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பு தர்றேன், இது தர்றேன், நான் ஆட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் யாரும் கண்டுக்கவே இல்லை இங்கே. ஓகே, இப்போ இவர் வந்து கொமேனி வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்தால் 10 வருஷம் இருந்தார். 79 பிடிச்சி 89 வரைக்கும். 89 இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் கமேனி வர்றார், அயத்துல்லா அலி கமேனி. ஓகே, ஸோ அவர் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு இங்கே தேவைப்படுது இது அணு ஆயுதம் தேவைப்படாது, நமக்கு அணுவை வச்சு கரண்ட் தயாரிக்கிறது. நம்ம எவ்வளோ காலம் இதெல்லாம் பூமிக்கு உள்ளே நம்பி இருக்க முடியும், அப்போ இதையும் நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு அயத்துல்லா அலி கமேனி வந்து அவர் காலத்தில் ஆரம்பிக்கிறது. அதை ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? இப்போ இந்த இதில் சமீபத்தில் போட்டுத்தல் ஒருத்தர் அலி லாரிஜானின்னு ஒரு ஆமாம் 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 தானே இதுக்கும் வந்து முக்கியமான விஷயத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் பெரிய என்னதான் பண்ணாலும் எப்பா அது தேவையில்லைப்பா, அது விட்டுரு, ஏன் இதெல்லாம் வந்து அணு ஆயுதம்லாம் நமக்கு நல்லதில்லை, 200 வருஷம் 300 வருஷம் ஒருத்தர் அழிவு ஆகி போகுது அப்படின்னா அது ஹராம், அது வேண்டாம்னா இல்லை நம்ம அதுக்காக பண்ணலை, நமக்கு இவ்வளோ செலவு இருக்குது. அப்போ எவ்வளோ செலவாகும்? இத்தனை பில்லியனில் செலவாகும். இவ்வளோ செலவு நமக்கு தேவையா? மக்களுக்கு கொடுக்க வேணாமா? நம்ம மக்களுக்கு நாளை கொடுப்போம், இன்றைக்கி நம்ம பாதுகாப்பு முக்கியம், நமக்கான இது ப்ரொடக்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லி இத்தனை முக்கியமான விஷயங்களுக்கும் அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, ஃபத்தா செஜில் அப்படின்னு மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மிசைல்களுக்கும் ட்ரோனுக்கும் நிறையா 2 பக்கம் சமரசனம் பண்ணி இதெல்லாம் வேணும் கொண்டு வந்து பெரிய அளவுக்கு ஆயுத நாடாக பெருசாக கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு வந்து அலி லாரிஜானி. அப்போது அமெரிக்கா அங்கே கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் கைவிட்டாங்க, அப்படியே கிடந்துச்சு. அதை திரும்ப கையில் எடுத்தது இவங்க. 79க்கு அப்புறம் வந்து பெருசாலாம் பண்ணலை, 89க்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாக பண்ண ஆரம்பித்து கடந்த 25 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்காங்க பெருசாக. ஸோ இது நீங்கள் கேட்ட கேள்வியில் அமெரிக்கா தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி வந்து ரஷ்யா கொஞ்சம் வாங்குறாங்க, சைனா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்கல்ல. அப்போ வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்க, புஷேர்னு ஒரு இடத்துல வந்து நாங்கள் நம்ம கூடங்குளம் மாதிரி நம்ம அக்ரிமெண்ட்டில் நாங்கள் வந்து அணு மின் நிலையம், அணு ஆயுத தயாரிப்பில் அணு மின் நிலையம், அணு மின் நிலையத்துக்கு வந்து பெருசாக தேவைப்படுது, ஒரு 3-7% என்ரிச்சிட்டு இருந்து போதும். இப்போ ஆனால் அவங்க இந்த இடத்துல நட்டான்ஸ் ஃபர்டோவில் அந்த ஏரியா வச்சுருக்காங்க, அது வந்து 60% என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது ஏற்கனவே நம்ம முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ எவ்வளோ சுற்றணும் அப்படின்னு பேசணும். ஏன்னா இது வந்து நம்ம பார்வையாளருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ சுற்றி இவ்வளோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ரிச் பண்ணி 90%க்கு கொண்டு வந்தாச்சுன்னா அந்த U-235 239 பூரா பிரித்து எடுத்து 235 இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஐசோட்டோப்பெல்லாம் தூக்கி போட்டு இது வந்துச்சுன்னா என்ரிச்மெண்ட் பியூரிட்டி வந்துடும். இந்த பியூரிட்டி இருக்கு இல்லையா, இது 90% வந்துருச்சு அப்படின்னா அது போட்டு அடித்தா பயங்கரமான அடி. அது வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம், அவ்வளோ பாதிப்பு வரும் அப்படிங்கிறது. இப்போ 60% என்ரிச் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு கொண்டு போய் போடலாம்னா போடலாம், ஆனால் பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் அவன் வந்து 90% மேலே எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க, நம்ம 60% போட்டால் என்ன ஆகும்? ஆனால் இப்போது இந்த போர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ 20ஆம் தேதி நடக்கும் பேச்சுவார்த்தையில் இந்த போர் வந்து முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், அதாவது பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சு போகும், பேச்சுவார்த்தை தோல்வி அடையும், போர் மறுபடியும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஒருவேளை அப்படி ஆரம்பிச்சதுன்னா நல்லபடியாக நிறைய போர் முடிவுக்கு வரணும். ஒருவேளை இது வந்து போர் நீடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈரானால் எவ்வளோ காலத்துக்கு இந்த போரை நடத்த முடியும், அதுக்கான பண வசதிகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கா? இப்போ இந்த ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்கல்ல, இதுலேயே எக்கச்சக்கமான பணம் வந்துருச்சு. அந்த ஹோர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்த டோல் கம்மி தான். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு விற்றது அங்கே விற்றது எல்லாம் சேர்த்து இவங்களுடைய இதெல்லாம் நிறையா. முன்னாடி வந்து ஒரு 10 லட்சம் பீப்பா எடுத்தாங்கன்னா இப்போ 25 லட்சம் பீப்பா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கான காசு பூரா அங்கேருந்து தான் வருது. இப்போ வந்து நான் இதில் பண்ண மாட்டேன், நோ டாலர், நான் வந்து யுவானில் பண்ணுறேன் அல்லது எனக்கு இதுலேயே என்னோட கரன்சிலே பண்ணுறேன்னு ஆரம்பித்து கரன்சி நிறையா கொஞ்சம் குமிஞ்சிருக்கு.
ஓஹோ. ஓகே, அந்த கரன்சி எவ்வளோ நாள்னு கேட்குறீங்கல்ல, இவங்ககிட்ட என்னென்னா போர் புரியறதுக்கு ஆயுதங்கள் எக்கச்சக்கமாக அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரலாம். இப்போ ஏற்கனவே ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு என்ட்ரன்ஸை வந்து அடித்தாங்க. ஒரு மலைக்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸ் அடித்தாங்க, அமெரிக்கா அடித்தாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் வெளியில் மிசைல் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து இன்ஜினியர்ஸ், பெரிய அளவுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி இன்ஜினியர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி வந்து ஈஜிப்டில் இன்ஜினியர்ஸ் அதிகம், ஈரானில் இன்ஜினியர்ஸ் அதிகம். ஓகே, ஸோ டக்கு டக்குன்னு எல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ இந்த போர் வேற அணு ஆயுத போராக இல்லாமல் மற்ற எந்த போராக இருந்தாலும் இது வந்து குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 மாதத்துக்கு ஈஸியாக தாக்கு பிடிக்க முடியும் ஈரானால் தாக்கு பிடிக்கும். அப்புறம் அதுக்கு தேவைப்படுற உணவு வேணும்ல, உணவு வச்சுருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஏற்கனவே விளைச்சல் வந்து ரொம்ப ஓகணும் இல்லாட்ட கூட விளைச்சல் இருக்குது. ஓகே, அக்ரிகல்ச்சர் இருக்குது. அப்புறம் அவங்க சாப்பிட்றதுல வந்து சோறே இல்லை, ரொட்டியே இல்லைன்னா கூட வெறுமனே வந்து ஆடு மாடு இது எல்லாத்தையும் அடித்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு தேத்திக்கிடுவாங்க. நான் வந்து பியூர் வெஜிடேரியன் தானே, எனக்கு பயிர் வச்ச இல்லை, எனக்கு பருப்பு இல்லை, ரசம் வைக்கலை, இது வைக்கலன்ட்டு இருக்கும். அங்கே இருக்கிறத வந்து இறைச்சியை சுட்டு சாப்பிட்டா அவட்டுக்கு ஒரு நாளைக்கு சுட்டு சாப்பிட்டாங்கன்னா 1.5 நாளைக்கு வந்து பசிக்காது. அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ உணவோ பஞ்சம் வரும். ஆனால் என்னென்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பஞ்சம் வரும். ஆனால் அது வரைக்கும்லாம் இஸ்ரேல் தாக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க திருப்பி அடிப்பாங்கல்ல. இஸ்ரேல் வந்து இதுக்கப்புறம் ஒருவேளை பேச்சுவார்த்தை நல்ல விதமாக முடியலை, அமெரிக்கா வந்து போட்டு மொத்துறான்னு வச்சுங்களேன், இவன் அமெரிக்கா அடிக்கிறது அப்புறம் இஸ்ரேலை வந்து மொத்தத்துக்கு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஏன்னா இவன் கையில் அவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கான். இன்னும் அவன் இப்போ முதல் பேச்சுவார்த்தைக்கு இங்கே பாகிஸ்தான் போயிருக்கும்போது அந்த இவர் சொன்னது தான், நம்ம காலிபாப் சொல்லி சபானா இருக்கார்ல, அவர் சொன்னது என்னென்னா, எங்கள் கையில் வந்து எவ்வளோ இருக்குது தெரியுமா, ஒரு 15,000 மிசைல் இருக்குது. 15,000 மிசைல் அத்தனையும் வந்து 10,000 கிலோமீட்டர் 4,000 கிலோமீட்டர் போகிறது இல்லை. மேபி 11,000 கிலோமீட்டர் போகிறது வந்து ஒரு 8 10 இருக்கும். ஒரு 4,000 கிலோமீட்டர் போகிறது வந்து ஒரு 25-30 இருக்கலாம். அதுக்கப்புறம் 2,000 கிலோமீட்டர் போகிறது ஒரு 50-100 இருக்கலாம். அதுக்கப்புறம் 400 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டர். இப்போ ஈரானில் இருந்து இஸ்ரேலோட தூரம் வந்து 1200-1300 கிலோமீட்டருக்குள்ள தூரம். இதே ஹவுத்தீஸ் இருக்காங்கல்ல, ஏமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு வரணும் 2000 கிலோமீட்டர். ஆனால் 2000 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கிற அளவுக்கு அவன் மிசைல் வச்சுருக்கான். இத்தனைக்கும் அவன் ஆட்சியாளர் கிடையாது. அவங்க வந்து ட்ரைபல்ஸ், குழுக்கள் ட்ரைபல் வந்து அப்படி பார்த்தா இங்கே ஈரானில் ட்ரைபல் இருக்காங்கல்ல. ஆமாம், அந்த ட்ரைபல் தான் வந்து சுட்டது, வேட்டத்துப்பாக்கி சுட்டது. அப்போ அங்கே எல்லாம் ட்ரைபல்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த நாடு, அந்த ஏரியா ஒரு பக்கம் மலைகளாக இருக்குது, இன்னொரு பக்கம். ஆனால் நீங்கள் மலைகள்னு சொல்கிறீங்க, அங்கே உள்ள ஒரு காடுகள் எல்லாம் ஒரு செழிப்பான மரங்களாக இல்லை. மரம் அந்த மலைகள்லாம் வந்து மரங்களே கிடையாது, வெறும் ப்ரௌனாக இருக்கும். அதான் ப்ரௌன் வந்து நான் ஏமன் போயிருக்கேன். நீ வந்து ஏமனுக்கு போகும்போது ஆர்வ கோளாறுல நம்ம வந்து எட்டி பார்ப்போம்ல, சைடு வழியை பார்த்தா வெறும் ப்ரௌனாகவே இருக்கும், ஒரு கிரீனர் இருக்காது. அந்த ப்ரௌனுங்கிறது வந்து இந்த காஞ்ச மரமா இல்லை இல்லை, கல், வெறும் கல் மண், அது அவ்வளோதான், மலைகளாக இருக்கும். அது அந்த ஏரியாவோட தன்மையே அப்படி. அதை வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே என்ன வாழ்வாதாரத்துக்கு ட்ரைபல்ஸ்க்கு என்ன அங்கே என்ன வாழ்வாதாரம் இருக்கும்னு நினைக்கிறேன்? வேட்டை, அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை விவசாயம்னா அங்கே என்ன மாதிரியான விவசாயம் நடக்கும்? நம்ம ஊர் விவசாயத்தில் மறந்துருங்க. அங்கே வந்து நெல்லெல்லாம் போட மாட்டாங்க. பழங்களுக்கு ஆலிவாக இருக்கட்டும், மற்ற பழங்களாக இருக்கட்டும், பழங்கள். அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன தேவைப்படுற அந்த பாசுமதி வந்து அங்கே தான் அதிகமாக. பாசுமதி நம்ம ஊர் அதிகம், இங்கே பாகிஸ்தான் அதிகம் பாசுமதி. இப்போ நம்ம சேனலில் சில சேனலில் ஃபுட்டு இதில் வந்து பார்க்குறோம், அதில் வந்து ஈரானில் வந்து இருக்கிற சமையல் வந்து பாசுமதி ரைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை அங்கே அதுக்கு தனியாக விவசாயம் இருக்குது, அதாவது விவசாயம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் ட்ரைபல் இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் பாசுமதி மாதிரி வந்து விளைச்சல் அப்படிலாம் இல்லை. நமக்கு பாசுமதி வந்து நார்த் இந்தியாவில் பாசுமதி நல்லா விளையுது, பாகிஸ்தானில் நல்லா விளையுது. அந்த பாசுமதி தான் ஃபேமஸ், உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ் பாசுமதி. அங்கே வந்து அரிசியெல்லாம் விளையுது, அது மாதிரி கோதுமை விளையுது ஈரான் வந்து. இப்போ சமீபத்தில் வந்து மழை பெய்யாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. அந்த மழை பெய்யாத காரணம் அவங்க குற்றச்சாட்டு யார் அப்படின்னா யுஏஇ. இங்கேருந்து வரக்கூடிய மேகத்தை பூரா நீங்கள் சில்வர் அயோடைடு போட்டு, அப்போ சாதா உப்பு இருக்குல்ல, சோடியம் குளோரைடு, அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு மழை பெய்ய வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு அந்த வரக்கூடிய மேகம் எங்களுக்கு வந்து தடுத்துறீங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டே இருந்துச்சு.
ஆமாம். இது போன வருஷம் வந்து துபாயில் வந்து பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு, துபாய் சார்ஜால். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த வெள்ளம் வந்தது வந்து ஓவரால் நீங்கள் பண்ணதுக்கான வினை இப்படி தான் வரும் அப்படின்னாங்க. பட் அதுக்கான காரணம் அப்படியான்னு தெரியல. அந்த எல்னினோன்னு ஒரு இது வரும். அந்த எல்னினோ லானினா அப்படின்னு 2 இருக்கு. ஸோ எல்னினோ அப்படின்னு அந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த எல்னினோ எஃபெக்ட் தான் இன்னைக்கு சென்னையில் நம்ம வந்து இந்த பாடுபடுறது. வெயில்ல எல்னினோங்கிறது வெறும் இது மட்டும் இல்லை, அது பசிபிக்ல ஒன்று ஆரம்பிக்கிறது. அது உலக அளவு நமக்கு வந்து எப்படின்னா இப்படி பார்ப்போம். நீங்கள் உலகத்தை இப்படி வச்சுட்டு மேலேருந்து பாருங்க, அது இப்படி சுற்றுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு சுற்றுது. அந்த சுற்றும் போது அது அத்தனை இந்த புவியீர்ப்பு விசையில் சேர்ந்து எல்லாமே சேர்த்து சுற்றுது. ஆனால் மேகம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், காற்று இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம சுற்றுற வேகத்தை அது சுத்தமாக தெரியாது, முன்ன பின்ன போகும். அப்போது எங்கெல்லாம் வந்து சூடு அதிகமாக இருக்கோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இங்கே வரும். இதெல்லாம் சேர்த்து எல்னினோ வந்து வேறு பயங்கரமான எஃபெக்ட். அந்த எல்னினோ எஃபெக்ட் தான் இன்னைக்கு சென்னையில் வெப்பம் அதிகமாகிறதுக்கு வாட்டி வதைக்கிற வெப்பம். இதோட முடியாது. இந்த எல்னினோ வெப்பம் வாட்டி வதைப்பதற்கு முதல் காரணம் யுஏஇ வந்து சில்வர் அயோடைட் போட்டு அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஓவரால் உலக அளவில் எல்னினோ வந்து அப்பப்போ காமிக்கும். பட் இது வந்து ஈரானை வந்து பாதிச்சது. மேகம் இப்படி போயிட்டே இருக்கணும். நமக்கு வந்து சென்னைக்கு மழை வரணும். சென்னைக்கு மழை வந்து இதிலேருந்து ஆந்திராவிலேருந்து எப்போவுமே அந்த இது கடல் புறத்து வழியே பக்கத்து வழியே மேகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆந்திராவில் எப்போ பார்த்தாலும் வரும்போது பூரா சில்வர் அயோடையும் சோடியம் குளோரைடையும் போட்டு அங்கே பூரா மழை பெஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து எப்படி மேகம் வரும்? அப்புறம் சரி, இப்போ வந்து காவேரி எடுத்துக்குவோம், தண்ணி வருது, நீ தண்ணி அணைக்கிட்டு தடுத்துட்டானே, எங்களுக்கு தண்ணி அது கீழே தண்ணி மேலே மேகம், ரெண்டும் ஒன்று தான். அவங்க குற்றச்சாட்டு அது. ஆனால் அது இல்லைன்னு சொல்லி இவங்க மறுக்கிறாங்க. ஆனால் 20 வருஷமாக வந்து இவங்க வந்து செயற்கை மழை இருக்கு இல்லையா, க்ளவுட் சீடிங், அது பண்ணாங்க. இப்போ கடந்த 2 வருஷமாக பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆமாம். ஸோ இந்த மாதிரி அங்கே விளைச்சல் இருக்குது. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்னு பேசுனால விளைச்சல் இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தேவைப்படுற உணவுப் பொருள் இருக்குல்ல. இப்போது மருந்து பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 58 டன் மருந்து பொருட்கள் சைனாலேருந்து ஈரானுக்கு போய் சேர்ந்துருக்கு. 58 டன் ஒரு கப்பலில் மருந்து பொருள் அங்கே போய் சேர்ந்துருக்கு. சரி, இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஹர்மோஸாக இருக்கட்டும், அதுக்கு வெளியே இருக்கட்டும், எல்லாம் வந்து அமெரிக்கா தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி, இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய வழி ஒன்று இருக்குது, காஸ்பியன் கடல். ஆமாம், காஸ்பியன் கடலுங்கிறது மற்ற கடலோட கனெக்ஷனே கிடையாது. இது மிகப்பெரிய ஏரி தான் சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து தாஜிகிஸ்தானா, துர்க்மெனிஸ்தான், அஜர்பைஜான் ஒரு பக்கம், இங்கே அஜர்பைஜான், அதுக்கப்புறம் வந்து அஸ்காபாத் அந்த நாடு, ஈரான், அப்புறம் ரஷ்யா. இப்போது ரஷ்யாவிலேருந்து நேரடியாக இப்போ நிறையா ஆயுதங்கள் முதல் எல்லாமே அங்கேருந்து காஸ்பியன் கடல் வழியே வருது. அது அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியாது, மேலேருந்து வேடிக்கை தான் பார்க்கலாம். ஏன்னா அவனோட நிலைகள் வந்து இங்கே இதில் போட்ட மாதிரி நிலைகள் அங்கே இல்லை. அப்புறம் சைனாலேருந்து உணவுப் பொருள் வரணும்னா டக்குன்னு வந்து அங்கேருந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவிலேருந்து கப்பலில் ஏற்றி இங்கே உணவுப் பொருள் இறக்கிடலாம். ஸோ இந்த பக்கத்தில் அடிக்கணும்ல, அடிக்கும்போது இவன் பாதுகாத்துக்குருவான். ஸோ உணவுப் பொருள் வேணாலும் ஆயுதங்கள் வேணும், என்ன வேணாலும் இவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா காஸ்பியன் கடல் வழியே கொடுத்தால் போதும். அப்புறம் இன்னொரு பகுதியில் வந்து அவங்க உள்ளே வரணும் அப்படின்னா பூரா மலைகளாக இருக்குது, அதனால் ஏறி வர முடியாது. ட்ரைபிள்ஸ் நிறையா இருக்காங்க. ட்ரைபிள்ஸ் வாழ்கிற இந்த நீங்கள் சொன்னீங்களா சிகப்பு கலர் மண் வளத்தோட கூடிய ப்ரௌன் கலர், அது அந்த மலைக்கு கீழே தான் நீங்கள் நம்ம அந்த மிசைல்ஸ் இதெல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க, 100 இடத்துல வச்சுருக்காங்க. அதாவது இவங்க ட்ரைபிள்ஸ் அவன் பாட்டுக்கு என்ன ஒரு 100 பேர் 200 பேர் 300 அவங்க வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. திடீர்னு வந்து பெரிய ட்ரக்கு போகும், இது போகும், உள்ளே கிளம்பி போவாங்க. அவங்க வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒரு அரசு ஏதாவது பண்ணாலும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்த நாடு அப்பேற்பட்ட நாடு. ஏன்னா ஐஆர்ஜிசியோட பிடிமானம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி அதனால் அதில் வந்து எப்படின்னா போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஓகே, ஹர்மோஸை வந்து மொத்தத்துக்கு இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. ஹர்மோஸுக்கு உள்ளேயும் வெளியும் எதுவும் வர முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாபல் மந்திப்புன்னு சொல்லி அந்த சைடில் இருக்கு இல்லையா, ரெட் சி பக்கத்தில், அதை வந்து ஹவுத்தியஸை வச்சு அதை பிடிச்சிக்குவாங்க. அங்கேயும் எதுவும் போக முடியாது. அப்புறம் இந்த கல்ஃப் ஆஃப் ஒமானை வந்து டோட்டலாக இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. யார்? ஈரான் கண்ட்ரோலுக்கு. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, எவ்வளோ தான் நீ போட முடியும், இவங்க கப்பல், இவங்க நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இங்கே கொண்டு நிறுத்தும் போது இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு, ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேயில் சைனா வந்து அவனோட நீர்மூழ்கி கப்பல் இதெல்லாம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. சின்ன நீர்மூழ்கி கப்பல் கொடுத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. லோ லெவலில் கூட நீர்மூழ்கி கப்பல் போகுதுன்னு சொல்லி.
ஓஹோ. அதான் வந்து இதில் ஹர்மோஸ் பக்கத்தில் அங்கே நிறையா சைனாவோடது இருக்குது, அதனால் வேறு கப்பல் போக முடியல அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு மாதிரி கதை கதை நிறைய விடுவாங்கல்ல. இந்த கதையெல்லாம் நம்ம நிறைய படிச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஒரு 7-8 ஹாலிவுட் படம் பண்ணலாம். அவ்வளோ இருக்குங்க கதை இருக்குது. இப்போ இந்த இந்த ஹர்மோஸ் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த முற்றுகையை வந்து யுஎஸ்ஏ வந்து எப்போ விளக்கும்? அது சொல்கிறது வந்து எங்கள் பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாகி நாங்கள் சொல்கிற டிமாண்டு கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு மொத்தத்துக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் விளைக்கிறோம், அது வரைக்கும் விளைக்க மாட்டோம். இவங்க வந்து நீங்கள் லெபனானில் அடிக்கிற நிறுத்திட்டீங்கன்னா நாங்கள் வந்து இது இப்போ விளக்கிட்டோம். இப்போது ட்ரூஸ் இருக்குது, இப்போதைக்கு வந்து போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் இருக்குது, நாங்கள் வந்து இதை விளக்கிட்டோம், எல்லா கமர்ஷியல் கப்பலும் வரலாம் போகலாம். இப்போது போர் திரும்ப வந்துருச்சு வச்சுங்களேன், இவன் அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க, அவங்க திருப்பி வந்து இஸ்ரேலை அடிப்பாங்க. இந்த நேரத்தில் ஒருவேளை இவங்க கையில் இருக்கக்கூடிய 11,000 கிலோமீட்டர் போகக்கூடிய கொரம்சாகர் 5 அப்படிங்கிறத எடுத்து ஒரு 5-6 இதை அணுகுண்டு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய குண்டை வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. அமெரிக்காவில் 4 இடத்துல விழுந்துச்சுன்னா அப்போ தான் தெரியும், அஜ்ஜோ இங்கே அடிச்சிட்டாங்களா. ஏன்னா நீ வந்து இன்னொரு இடத்துல உரண்டை இழுத்தேன்னா அவன் திருப்பி அடிப்பான்ல. அப்படி அடித்தா உலகம் வந்து வேறு மாதிரி மாறும். அப்படி அடிக்கும்போது இந்த பக்கம் திருப்பி அடித்தாங்கன்னா வடகொரியா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடமும் பிரச்சனை வந்து நிற்கும். இப்போதைக்கு அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது. 20ஆம் தேதி வந்து யுஏஇயில் பள்ளிகள் எல்லாம் வந்து திறக்கிறாங்க. அப்படியா? ஆமாம், 20ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, திறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தகவல் வந்திருக்கும், இனிமேல் வந்து பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருப்பா அப்படின்னு. என்ன ஒன்று, ட்ரம்ப் ஏதாவது ஒன்று சொன்னால் அது வந்து நம்பிக்கைக்கு உட்பட்டது அல்ல. அந்த ஆள் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இதை ஈரானுடைய அந்த இவர் வந்து ஆரம்பத்திலே சொன்னார், இவர் வந்து நம்பிக்கைக்குரிய அமெரிக்காவுடைய வார்த்தைகள் நம்ப முடியாது பேசுகிறது. அதான் என்ன பார்லிமெண்ட்லேயே நேற்று சொல்லியிருக்காங்களே, நேற்று 1 மணி நேரத்துக்கு 7 போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய ஒரு சேயிங்காக இருக்குது. வந்து 7 லைஸ் இன் an hour, இன் 1 hour அப்படின்னு பார்லிமெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்டை சொல்கிறது வந்து ரெக்கார்டு. அது போட்டு 1 மணி நேரத்தில் 7 போய், அப்போ எவ்வளோ தான் இருந்தாலும் பொய் சொல்கிறது, உடம்பு பூரா பொய் மூட்டையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போராக இருந்தது. இப்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் மாதிரியே மாறிடுச்சு. அடுத்து என்ன மாறு தெரியுமில்ல, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான போராக மாறும். ஏன் தெரியுமா இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறதே? இப்போ முந்தா நாள் வந்து 3 நாளைக்கு முன்னாடி மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஜலசந்தி இருக்குது. அது இவனுக்கு சைனாவுக்கு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயிட். அது அங்கே நிறையா வந்து சேரணும், அதை முற்றுகிடுறாங்க யார்? அமெரிக்கா. அதை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அப்போ சைனாவை இறுக்கி பிடிச்சி சுற்றி சுற்றி சைனாவுக்கு வந்து எதுவும் வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரஷ்யா எல்லாத்துக்கும் ஆயிலெலாம் கொடுத்துட்ருக்காங்கல்ல. இப்போ நேற்று நினைக்கிறேன், நேற்று முன்னாள் யுக்ரைன் திடீர்னு பார்த்தா 6 இடத்த அடிச்சிருக்காங்க அங்கே. அங்கே ரிஃபைனரியாக இருக்கட்டும் அல்லது ஆயில் ஃபீல்டாக இருக்கட்டும். எங்கள் மழைக்கால இல்லை, ரஷ்யாவுக்குள்ளே இவங்க நம்ம யுக்ரைன் அடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே உற்பத்தி அங்கே பாதிச்சிருச்சு, எங்கே போய் நம்ம சப்ளை பண்ணுறது? எல்லா இடத்துலையும் பிரச்சனையை வந்து பெருசாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அமைதி திரும்புறது அவ்வளோ ஈஸி இல்லை. எப்போவுமே உலகம் வந்து அமைதி ஆகணும்னா பெரியதொரு அஜிடேஷனுக்கு அப்புறம் அடி பின்னி எடுத்து நீயா நானான்னு எடுத்து அமெரிக்கா பாதி அழிஞ்சு இந்த பக்கம் பாதி அழிஞ்சு அதுக்கப்புறம் தான் எப்பா போதும்பா அப்படின்னு வரும். இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது வல்லரசுகள் இல்லாத அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் இல்லாத சில நாடுகள் ஒன்று சேர்ந்து இப்போ வந்து பிரிட்டன் அதிபர் இவர் பிரைம் மினிஸ்டர் கூட அவங்கள பேசியிருக்காரு. நம்ம பிரான்ஸ் ரெண்டு சேர்ந்து பேசியிருக்காங்க. இனி வந்து இந்த ஹர்மோஸை வந்து லைஃப் லாங் இப்படியே ஓப்பன் பண்ணி விடணும். என்ன முதல்ல அவனை வெளியே போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நேற்று அப்படி தான் ஒருத்தர் பேசி சொன்னார், இவன் என்ன பேசுறது? நம்ம சொல்கிறதுன்னா நம்ம வந்து அவங்கள திட்டுறது இல்லை, இந்த கலவைகளை வெளியில் பேசும்போது நம்ம கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்கள் வந்து உலக நாடுகள் எல்லாம் நம்ம வந்து பொய்யா நம்பிக்கிட்டு இருந்த நம்பிக்கைகளை வந்து நீங்கள் முதல்ல விட்டுறீங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசி வந்துட்டாங்க. நீ வந்து வெறும் பலூன், ஓகே, நீ வல்லரசு, உன்னுடைய விமானங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கப்பல் இப்படி தரைப்படை அப்படி அப்படின்னு போடுறது எல்லாமே இப்போ இதில் வந்து டுபாக்கூர் ஆயிடுச்சு. உன்கிட்ட ஆயுதம் இருக்குங்கிறது உண்மைதான், கரெக்டு. ஆனால் அந்த ஆயுதம் வந்து நீ சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் F சீரீஸா F-35 வரைக்கும் அடித்து முடிச்சிட்டாங்க. அது போக சவுதி அரேபியாவில் இருந்த அந்த E-3 அவாக்ஸ்னு இருக்குல்ல, அதை அடித்து முடிச்சிட்டாங்க. ரேடார் அது ஐயோ பயங்கரமான வேலை அது.
அது மொத்த ஏரியாலையும் வந்து சேமித்து வச்சு எல்லாம் எடுத்து அமெரிக்காவோட கண்ணு. ஓ, அது மிகப்பெரிய விஷயம். அது எப்படி அது எங்கிறது? ஒரு பிரின்ஸ் சுல்தான் சொல்லி அவரோட ஏர்பேஸ், அது பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ், அமெரிக்காவோட ஏர்பேஸ். அது வந்து மேலே வந்து பறந்து போச்சுன்னா அந்த ஃப்ளைட்டு மட்டும் பின்பக்கத்தில் வந்து ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். அது என்னன்னா ரிசீவ் பண்ணுறது, சேட்டலைட்டு இதில் ரிசீவ் பண்ணுறது. அந்த தட்டோட டயமீட்டர் எவ்வளோ தெரியுமில்ல? 30 அடி. ஓ, 9 மீட்டர், 9.5 மீட்டர், 30 அடி. ஓகே, அவ்வளோ அந்த மாதிரி உள்ளது வந்து அது செகண்ட் ஆஃப் பேக் சைடு இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக வெறும் டெக்னிக்கலாக இதுவாக வந்து அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குல்ல, ஏஐலேருந்து எல்லாம் வந்து பொதிஞ்சு வச்சக்கூடிய முக்கியமான இது. அதை வந்து அழகாக ட்ரோனு சின்ன மிசைல் போய் டொம்னு அடித்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அது பயங்கரமாக 700 கோடி, 700 மில்லியன் டாலர்னாங்க அது ஒன்று. அதை அடித்து முடிச்சிட்டாங்க. அது அடித்ததுக்கும் இந்த ஆள் வந்து ட்ரம்ப் வந்து நம்ம முகமது பின் சல்மானை கெட்டவத்தில் பேசுனதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் உண்டு. ஆமாம், அது சொன்ன உடனே தான் வந்து எப்போ இங்கே இருக்க வந்து அடிச்சுட்டு போன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் உண்டு. என்னென்னா அமெரிக்கா தன்னுடைய பலம் என்னங்கிறத டுபாக்கூர் அப்படிங்கிறத வெளியே காமிச்சாச்சு அமெரிக்கா. அதனால தான் இந்த இப்போ அந்த நாடுகள் நான் சொன்னேனே, அந்த பிரிட்டன், பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெயின், இவங்க எல்லாமே வந்து டென்மார்க்கு, இனியும் நம்ம வந்து இந்த போலியான பிம்பத்தை நம்ப வேண்டாங்கிற மாதிரி முடிவு வந்துட்டாங்க. ஏற்கனவே நேட்டோ இருக்காங்கல்ல, நேட்டோ வந்து அமெரிக்கா விட்டு ஒதுங்குற மாதிரி ஆயிடுச்சு. யூரோப்பியன் யூனியன், நேட்டோ இவங்க எல்லாம் வந்து நாம் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிறோம், அமெரிக்கா நமக்கு வேண்டாம் அப்படின்னு இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அரபு நாடுகள் வந்து நீ என்ன இனிமேல் காப்பாற்றணும், எங்களுக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சவுதி அரேபியா பாகிஸ்தானோட ஆயுதங்கள் நம்புகிறாங்க. பாகிஸ்தான் வந்து அமெரிக்க ஆயுதங்கள் என்ன கொடுத்தா கூட இப்போ சைனா ஆயுதங்களை வந்து நிறைய வாங்கி வச்சுருக்காங்க, நம்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு இந்த யூனிபோலார் சொல்லுவோம் இல்லையா, ஒற்றை தலைமை. ஆமாம், அது இல்லாமல் மல்டி போலாரம், அது பைபோலாராக இல்லை. முன்னாடி வந்து யுஎஸ்ஏ யுஎஸ்எஸ்ஆர் பைபோலார், இப்போ வந்து மல்டி போலார். அந்தந்த ரீஜனில் அவன் தனி குடும்பம் கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டான், அவனை போய் ஏன் தொந்தரவு பண்ணுறேன்? அங்கே உள்ள ஒரு 4 நாடுகள், இங்கே உள்ள இப்போ இந்தியா சார்ந்து சில நாடுகள், சவுதி அரேபியா அல்லது ஈரானை சம்மந்தப்பட்டு சில நாடுகள். இப்போ ஈரான் சவுதி அரேபியா வந்து சண்டை போடுவாங்களான்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சண்டை போட மாட்டாங்க. என்ன ஓகே நீ என்னாச்சு ஓகே. சிலதுன்னா இனக்குழுக்கள் ஏதாவது திடீர்னு ட்ரைபிள்ஸ் வந்து சண்டைக்கு வருவாங்க, எப்பா கொஞ்சம் சண்டைக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு. ரைட் எப்பா எல்லாம் பண்ணாதப்பா. அப்படி அங்கே சவுதியில் ஏதாவது வந்தாங்கன்னா எப்போ மக்கா மதினால இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோ, சண்டைக்கு வராது, உனக்கு என்ன வேணும், இதெல்லாம் வேணுமா கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஹர்மோஸில் வந்து நீ இவ்வளோ வசூல் பண்ணுறிய, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சரி ஓகே உனக்கு வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறைச்சிக்கிறேன், இப்படி எல்லாமே வரும். ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து அண்ணன் தம்பி தானே அப்படின்னு வந்துடும். அப்புறம் இங்கே வந்து இஸ்ரேல் இருக்கான்ல, அவன் நிலைமை தான் பெரிய கேள்விக்குறி. அவன் அங்கே என்ன பண்ணுறது? இனிமேல் அந்த இஸ்ரேலுக்கான நடவடிக்கைக்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு ஒருத்தரும் ஒத்துக்க மாட்டாங்க. உலக நாடுகளில் 193 நாடில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து 191 நாடு எதிராக இருந்தாங்க. 2 நாடு தான் இஸ்ரேலுக்கு, ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று அமெரிக்கா. அப்புறம் 52 முறை வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வீட்டோவை பயன்படுத்தினது அமெரிக்கா. இப்போ சமீபத்தில் வந்து வீட்டோ ஈரானுக்கு ஆதரவாக சைனா பயன்படுத்தினாங்க. என்ன உனக்கு தான் பயன்படுத்த தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் நடந்துச்சு. நம்ம இன்னும் ஒரு 4-5 நாள் பார்க்கணும். அதே இடத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனை வருமா அல்லது இல்லை அப்படின்னு தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டு அமெரிக்கா வந்து இறங்கி வரப்போகுதா? ஏன்னா இவங்க இறங்கி வரமாட்டாங்க, கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. நீ அமெரிக்காவுக்கு வந்து அந்த என்ரிச் பண்ண தூக்கி கொடுக்குறது பேல வந்து இஸ்ரேல் தூக்கி கொடுத்துடலாம், அல்லது எதுக்கு இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிரும்ல. அப்படி தூக்கி கொடுத்து விட்டு சமாதானப்படுத்திட்டாங்கன்னா ஈரான் மக்கள் அவங்கள மன்னிக்க மாட்டாங்க. ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது. அதாவது நீ வீரம்ங்கிறது வேற, ஆனால் நீ சுயத்தை இழந்து நீ வந்து நீயும் சவுதி மாதிரி வந்து அமெரிக்கா அடிமையாக போறியா அப்படின்னு வந்துடும். கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வரணும். இஸ்ரேல் வந்து அங்கே அந்த பக்கம் அடிக்கிறதெல்லாம் வந்து குறைச்சி ஸ்டாப் பண்ணி வரணும். வந்து உன்னோட வேலை நீ பார்க்க, என் வேலை நான் பார்க்குறேன் அப்படின்னு சமாதானத்தில் அப்படி வந்தால் ஒழிய பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ 20ஆம் தேதி நடக்கிற 22 ஆமாம் உலக போர் வந்து உலகத்தில் என்ன நடக்க போகுது நமக்கு நம்ம பேசுகிறோம். பின்னூட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பூரா வந்து தப்பாக வந்து உலகம் வந்து சண்டை போடணும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். நம்ம விருப்பம் அதான், அப்படி இல்லை. அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்குது. ஏன்னா இதை சண்டை ஆரம்பித்தது யார்? அமெரிக்கா. பெருந்தலையில் கொண்டாங்க. இதெல்லாம் ஓகே. நம்ம இதை சொன்னேன் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன். 10 போரை நிறுத்தி பல்லாயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றிருக்கேன். ஆனால் அப்புறம் என்னத்துக்குடா நீ வந்து ஸ்கூல் குழந்தைய அடித்த,
டொமஹாக் ஏவுகணை தான் நாங்கள் அடித்து கடந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே பாருங்க, இந்த தகவல் எல்லாம் மறைஞ்சு போச்சு பாருங்க. இந்த குழந்தைகள் 150 பேர் இறந்து போனது, அவங்க அந்த நாட்டு ஈரான் நாட்டு அதிபர் சுப்ரீம் லீடர் இறந்து போன அவரோட சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் மறையல. என்னன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும். அடுத்து என்ன கட்டத்துக்கு வரும். ஆனால் இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், எதுவுமே மறையாது. ஏன்னா அன்னைக்கு அது பிரதானமாக இருக்கும். அது வந்து போய் அடுத்த கட்டம்னு பேச்சுவார்த்தை. அப்போ ஹர்மோஸு கேப்சர் பண்ணுறது. அப்போ இந்த குழந்தைகள் இவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் ஹர்மோஸ் வந்து திறந்து விட்ட உடனே ஹர்மோஸ் வந்து கொஞ்சம் அப்படி கீழே இறங்கும், பேச்சுவார்த்தை பிரச்சனை வரும். அடுத்து என்ன வருது, இப்படித்தான் வரும். எதுவுமே மறையாது. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, ப்ரியாரிட்டி வந்து பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். இப்போ சவுதியில் அடித்தாங்க, சவுதியில் வந்து அந்த இதை E3 அவாக்ஸ் அடித்தாங்க. அன்னைக்கு அது பிரதானமான செய்தி, அதோட முடிஞ்சே. அப்புறம் வந்து கொள்ளடிக்க வந்தாங்க ஒரு போன வாரத்தில், அதில் ஒரு 30,000 கோடி ரூபா அவுட்டு. அந்த டைமில் அது பிரதான செய்தி. ஸோ அப்பப்போ செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த செய்தி வந்து அது ஹிஸ்ட்ரி, அது ரெக்கார்டட். ஆனால் அடுத்தடுத்த கட்டம் என்ன, இப்போனா அவனோட அமெரிக்காவோட கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. இனி ஒற்றை தலைமை கிடையாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு. அப்புறம் பெட்ரோ டாலர் அப்படிங்கிறதெல்லாம் மாறிடுச்சு. என்ன இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்தியா வந்து எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடாதுன்னு நம்புகிறோம். அப்படி ஜால்ரா போட்டால் இந்தியாவுக்கு வந்து பெட்ரோல் கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.